நான் எங்க இருக்க வேண்டியவன். ஃப்ளாஷ்பேக். வேறு லெவல் இடங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது ஷார்ஜாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்காத ஒரு ஸ்பாட், கன்ஃபார்ம் பார்க்கக்கூடிய ஸ்பாட்னா இந்த ஸ்பாட்டு. ஒன்றும் சொல்கிறது இல்லை. கலவை கலந்துட்டு ரைட்டு நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. என்னடா இது? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? காய்கறி வெள்ளம் யாரும் தொடக்கூடாது. நல்ல சிமெண்ட் தானே, கலவை கரெக்டாக்குதா? கட்டின ஒன்று விட்டுருங்க. பேட்ச் அடிக்க வந்தோன்னு கேளுங்க. வேலை மேலே வேலை வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு 30 பாண்டு மணிக்கிட்ட வந்து உள்ளே ஏற்றணும். வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டே 6. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் வீடு இருக்குல்லையா, எங்கள் வீட்டு வந்து நம்ம பூசி சுண்ணாம்பு அடிக்க போகிறோம். அண்ட் அந்த வீட்டில் வந்து செவரு எழுப்பிட்டாங்க. நேற்று நைட் பார்த்துருப்பீங்க, இந்த பேஸ்மெண்ட் உடச்சி இதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட் ஃபுல் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டோம். வந்துட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம்? அரௌண்ட் 10-10:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்டுட்டு தூங்கணும். நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப்பு. ஏன்னா வந்து நம்ம ஸ்கார்பியன் தலை உள்ள ஒரு டப்பில், அதான் வந்து தேல், கருப்பு தேல் தான், கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் சொல்லலாம். போட்டு அது இல்லை சேஃப்டியாக தான் உள்ளே வந்து எல்லாமே லாக் போட்டு தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலுமே ஃபுல்லாக சுற்றி காடு இல்லையா, அண்ட் அது உள்ளே வந்துடுச்சு. அண்ட் எல்லாருமே பார்த்துட்டோம், நல்லா யாருக்கு எதுவும் ஆகலை. அவனை வந்து செஞ்சு விட்டோம், செஞ்சு விட்டு தூக்கி போட்டாச்சு அவனை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடு பண்ணணும் இல்லையா, அதான் வந்து ஒரு வீடு அப்படியே தூக்கி பக்கத்து பிளாட்டில் கட்டுறது. அந்த 2 தானே இருக்குது அங்கே ராலகுடி. ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வீட்டை பார்த்திங்கன்னா வந்து தூக்கி எழுப்பிட்டாங்க. பக்கத்து வீடு 7 நாள் இல்லை 5 நாளில் இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சுங்க பாருங்க. இது வந்து முன்னாடி கட்டின இடம், இது இப்போ கட்டின வீடு. இது 5 நாளில் செவரு போட்டு எழுப்பியாச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் வந்தேன்னா ஓடு போட்டு முடிச்சிடலாம். எங்களுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா வந்து கூரை வீடு, ஓலை வீடு இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே வந்து ஓட்டு வீடில் சிமெண்ட் வீடோ கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதுடா, பட் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வேலையை போய் பார்க்க வேண்டியதான். ஓகே, இங்கே இருந்த வீடை அப்படியே இப்படி தூக்கி இந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து ஓடு எல்லாமே காஞ்சிட்ருக்கு. இந்த சுண்ணாம்பு அடித்து வச்சுருந்தாங்க. இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பழைய ஓடையே வந்து மேலே வந்து பின்ன சுண்ணாம்பு அடித்து காய வச்சுருக்காங்க. அண்ட் இந்த வீடு தான் இப்போ நம்ம கட்டி அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல பிளாட் தப்பாக கட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ரோடு வருது இல்லையா, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வரணும். அவங்க இந்த பிளாட் பார்க்காம தப்பாக கட்டியிருந்தால ஸோ நம்ம அவங்களுக்காக மாற்றி இந்த இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். டே 6 எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு, நேற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாசக்கால் அண்ட் ஜன்னல்லாம் பூசியாச்சு. அண்ட் அது நம்மளுக்கு காட்டல நேற்று நைட், ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து காட்டல. ஸோ இப்போ போயிட்டு நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வந்து வெளியும் பூசியாச்சு. இங்கேயும் அந்த இடத்துல பூசியாச்சு. உள்ளே போவோம். ஸோ வாசக்கால் இந்த இடத்துலையும் அண்ட் இந்த இடத்துலையும் வச்சு நேற்று வாசக்கால் பூசி வச்சு உள்ள இந்த ஒர்க் போச்சு. சிங்கிள் அடித்தோம். அதான் சும்மா ஜோக் விட்றான். ஸோ இது மட்டும் இன்றைக்கி தான் வைக்கணும். அந்த ஜன்னல் இங்கே வச்சுருக்கோம். இதெல்லாமே நேற்று பூசினது தான் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நேற்று போன ஒர்க்கு. இன்றைக்கி வந்து என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா வந்து உள்ளே வந்து வெளியில் ஃபுல்லாக சுண்ணாம்பு அடிக்கணும். அண்ட் நாளைக்கு தான் கடைசி நாள். ஸோ டே 7 இல்லையா, ஸோ டே 6 இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்களும் பாருங்கள். ஓகே, பார்க்கலாம். நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. என்னடா இது? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? காய்கறி வெள்ளம் யாரும் தொடக்கூடாது.
நல்ல சிமெண்ட் தானே கலவை கரெக்டா இருக்குதா? கட்டணம் விட்டுருங்க, பேச்சடிக்கு வந்தோன்னு கேளுங்க. வேலை மேல வேலை வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் மெயின்டெனன்ஸாக வேலை போயிட்டு இருக்குது. இப்போ இன்னும் வெளியில் புதுசுக்காக வந்து க்ளீன் பண்ண வந்திருக்காங்க. பட் நம்ம போங்க பார்க்குறீங்க. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து கலந்துட்டுருக்கோம். சரி தான் இத்தனை வாட்டி இந்த ஜோக்கு சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் திருப்பி சொல்லுவேன். எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலவத்து வேலை பார்த்து சிவில் பசங்க அப்புறம் நிறுத்திறாங்க. அவனுங்களாம் ஒருத்தர் கூட கிடையாது. அவங்களாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல, இதுக்கெல்லாம் எப்படிலாம் மிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷமெல்லாம் இருக்குது. மொத்தம் கூட இல்லை என்ன சிஸ்டர் இருக்காங்க. நான் வரலை. இப்போதான் பூசிட்டு இருக்கோம். நான் எங்கே இருக்க வேண்டியவன். Flashback. வேறு லெவல் இடங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது ஷாஜாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்காத ஒரு ஸ்பாட், கன்ஃபார்ம் பார்க்கக்கூடிய ஸ்பாட்னா இந்த ஸ்பாட்டு. ஒன்றும் சொல்கிறது இல்லை, கலவை கலந்துட்டு ரைட்டு. ஸோ ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் வீடியோக்காக வந்து வேலை பார்க்குற நடிக்கிறானா அப்படின்னு, இல்லை இவன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கானே வீடியோ இவன் மட்டுமே வரானே அப்படின்னு. உண்மை என்னன்னா இங்கே எங்கள் டீம் மட்டும் 5 பேர் போட்டாங்க. இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது வரானுங்க, எங்கே போகிறானுன்னே தெரியல. வந்தோடனே கிளம்பிடுறானுங்க, வரானுங்க பேசுகிறானுங்க கிளம்பிடுறானுங்க. எங்கே பண்ணுறது? சரி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து யாருக்காக வரல, இவங்களுக்காக தான் வந்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். ஓகே, நாங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். மேபி ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகலாம் இல்லையா? யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். ஸோ இப்போ ஜனல் பூசை போகிறோம். ஜனல் பூசத்தை பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷ்னலாக 10,000 மட்டும் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருந்தது இந்த பூசிருக்கேன் அப்படின்னு. ஒரு ப்ரொஃபஷ்னல் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிருக்கேன். பாருங்க எப்படி ஆசா. இங்கே பாருங்க, இப்போ இந்த சைடு தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் இந்த சைடு நம்ம இன்னைக்கு பண்ணி முடிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுண்ணாம்பு அடைக்க வந்தாச்சு. எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் சுரண்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தான் சுண்ணாம்பு அடைக்க போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சுண்ணாம்பு வந்து அந்த இடத்துல யாருன்னே தள்ளு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு கலக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ பார்ப்போம் ஒர்க் எப்படி போகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொட்டை மாடியில் ஏறியாச்சு. ஆனால் இது மொட்டை மாடிக்கு வழியே கிடையாது. ஆனால் இது எப்படி ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாருங்கள் வழி. இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அந்த ஜம்ப்பு இறங்குறாங்க பாருங்கள். இதோ இப்படி தான் ஏணியில் ஏறி மேலே இப்படிக்கா வந்து ஸோ இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஏறி மேலே வந்துட்டேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்காக தான் மேலே வந்தேன். க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல வியூவு. அது பெரிய மலை, இந்த சைடு ஒரு மலை, இந்த சைடும் ஃபுல்லாக மலை, இந்த சைடு பெரிய காடு, ஜாலியாக இருக்குது. ஸோ
கொஞ்சம் ஜாலியாக இல்லை, ஜாலியாக இருக்குது இந்த சென்ஸ் ஆஃப் வியூவை பற்றி சொல்கிறேன். பட் ஒர்க் கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பேனல் வந்து சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அப்படி வராத, இப்படி வர, டேய் இப்படி வா, எங்கே அப்படி ஏறுற, இதை பாருங்கள் எப்படி ஏறுறான் பாருங்கள். இதே மாதிரி தான் சாகசம் பண்ணி நானும் ஏறினேன். ஸோ இப்போ போயிட்டு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்துருப்பீங்களா அந்த வீட்டு மேலே ஏறி சுற்றி க்ளீன் பண்ணக்கப்போ தான் நம்ம வந்து சுண்ணாம்பு அடிக்க முடியும். ஸோ ஒர்க் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன் சொல்லுங்கள்? யாரோ தெரியாத மக்கள், இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைக்காக தான் நான் இதில் NSSல ஜாயின் பண்ணேன். அண்ட் பண்ணுறோம். ஓகே, சரி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, மறக்காமல் அந்த 3 மட்டும் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஷேர் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டு இருக்கு இல்லையா, ஒரு 30 பாண்டு மண்ணிக்கிட்ட வந்து உள்ளே ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சோம் மேலே ஏறி. அண்ட் செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ சாப்பிட போகிறோம். குக் பண்ணி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். மேபி இன்றைக்கி என்னன்னு தெரியல, காரக்குழம்புன்னு சொன்னாங்க. இப்போ என்ன இருக்குன்னு தெரியல, காரக்குழம்பு அப்பளம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பெயிண்ட் பண்ணுறேன். அவங்க வந்து அதுக்கு தர எழுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா வந்து ஒரு பாண்டு வந்து ஒரு 30 பாண்டுக்கிட்ட எடுத்து மண் உள்ளே கொட்டணும். அது செம்ம டயர்டாக இருக்குது, முடியல. சரி போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்போம் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு. Later that same evening. ஹலோ, வரான் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:30 ஒரே நிமிஷம். வரான் டைம் பார்த்தீங்கன்னா 5-6 கிட்ட ஆக போகுது, 5:54 ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் அந்த வீடு வந்து முடிஞ்சிடுச்சு. அது அடிக்கவே செம்ம டயர்டு. ஏன்னா நானும் ஒன்றும் பண்ண மட்டும் அந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே அடித்தோம். அண்ட் மேலே ஏறி அந்த பில்டிங் மேலே ஏறி அந்த சைட் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அடித்தோம். முடியல, அதுக்கே செம்ம டயர்டாக இருக்குது. இன்னும் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக அந்த வால் அடிக்கணும். பார்ப்போம், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதை முடிச்சா தான், இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு அடித்து முடிச்சா தான் நாளைக்கு வந்து எங்களால் வந்து பெயிண்ட் அடிக்க முடியும். நாளைக்கு மார்னிங் அடிக்கணும். நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஃபுல் முடிச்சு ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும். சரி பார்ப்போம் என்னென்ன பண்ணுறோன்னு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் சன் செட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ண தெரியுதா? சரி ஓகே, போயிட்டு அங்கே ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் தான் உங்களை பார்க்குறேன். இப்போ போயிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக அடிக்க போகிறோம். உங்களை டைம் லாப்ஸில் காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 6th டே. ஓரளவுக்கு இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா செம்ம வேலை. இன்றைக்கி உள்ளேயும் வந்து ஜன்னல்லாம் பூசணும். அண்டு யாருனா பண்ணோம் இன்றைக்கி இன்றைக்கி பெயிண்ட் ஃபுல்லாக அடித்தோம், சுண்ணாம்பு அடித்தோம். ஃப்ரண்ட்லேயும் சரி ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவும் அந்த சைட் ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக அடித்தோம் பெயிண்ட்டு. செம்ம டயர்டு. இன்றைக்கி வந்து டே 6 ஓரளவுக்கு முடிஞ்சுது. பட் ஆனால் அந்த 2 வீட்டில் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். பட் என் நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் துவச்சி போட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நாளைக்கு டே 7, நாளைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சுண்ணாம்பு மட்டும் அடிச்சு இல்லையா, இதுவே பெயிண்ட் அடிச்சுமா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். அடுத்த 2 வீடு அந்த டாய்லெட் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு நான் அந்த கிளிப்ஸ் தனியாக இன்னொரு சைடில் போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். சரி ஓகே, போகலாம்.